ஆமா, ஆமா. 0 கில்ல லாக் பண்ற இந்த மேட்ச் குவிட் கண்ட்ரியா? பட் 0 கில். 0 கில்லையே நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன். அவர் எத்தனை கேடின்னு நான் பார்க்கல, நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறேன். மட்டை வந்து சும்மா தான் இருப்பார், அவர் வந்து சும்மா 1v1 தான். அவர் வந்து டிடிஎம் ப்ரோ பிளேயர் மட்டை சொன்னார். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம், ஃபன் பண்ணலாம், கிளாசிக் போகலாம். ரெண்டு நாளாக நானும் இந்த டாஸ்க்கு சொல்கிறேன், யாருமே என்னை 0 கில் லாக் பண்ணவே இல்லை. இவர் தான் சொல்லியிருக்காரு 0லே முடிக்கிறேன்னு சொன்னார். ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தான் இருக்குது. கவரில் வந்துமே பாருங்க, ஐயோ 1 ஹெச்பிங்க, ஹேக்கர் மாதிரி அடிக்கிறாரு ஃபஸ்ட்டு கில்லு. அவ்வளோதான், அவர் நல்லா ஜம்ப் பண்ணுறாரு. எங்கே இருக்காரு? அடிச்சிட்டேன், நான் 1 கிலோ அடிச்சிட்டேன். அவர் டாஸ்கில் தோத்துட்டாரு. பரவாயில்ல, எத்தனை கிலோ தான் அடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். நல்லா லாங் ஸ்டே நல்லா பண்ணுறாரு. ரெண்டாவது கில்லும் பண்ணியாச்சு. அவர் ஒரே கில்ல இருக்காரு. என்னங்க, ஐயோ எங்கேருந்து மின்னல் மாதிரி வந்தார், மின்னல் மாதிரி போயிட்டாரு. எம்எஸ் வேறு கிடைக்க மாட்டேங்குது. டேமேஜ் மட்டும் தான் விழுது. நான் சொல்லலை சூப்பராக ஜம்ப் பண்ணுறாருன்னு. அவர் லீடிங்கில் போயிட்டார், 3 கில்லு. எம்எஸ் இல்லைங்க, கொஞ்சம் படுக்கிறேன். எம்எஸ் இல்லைன்னு சொல்லி படுத்தேன், அடிச்சிட்டாரு. எம்எஸ்ஸு ரொம்ப ஹீட் அடிக்குது. இன்றைக்கி கரண்ட் இல்லாதனால வைஃபைல விளையாட முடியல. அதனால தான் காலையிலே லைவ் போடலை. இந்த கண்டெய்னர் விட்டு வர மாட்டேங்கிறாருப்பா. ரீலோட் பண்ண அடிச்சிட்டாரு. சரி விடுங்க. மறுபடியும் அதே கண்டெய்னரா? கண்டெய்னர் தான் நமக்கு பறந்து பறந்து அடிக்கிறாரு. நானும் போகிறேன், சாகிறேன். இது ஏதாவது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. 2 கிலோ இருக்கு. ஐயோ, நான் ஒரு புல்லட் போட்டுக்கலாம். இந்த கண்டெய்னர் விட்டு இவர் நகர மாட்டார் போலியே.
கரெக்டாக ரீலோட்லேயே அடிக்கிறாருங்க. பாருங்க பானத்தில் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐபேட் பிளேயர் நினைக்கிறேன். மற்ற ப்ரோ பிளேயர் எடுத்துகிட்டு வந்து விட்டுச்சு. ஆனால் 0 கில்லெல்லாம் முடிக்கல. ஐயோ சாகுது. எங்கே அடி விழுவுது. இவர் ஏறியே வர மாட்டேங்கிறாருப்பா. நான் ஏதோ ஏறி ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் 3 கில் அடிச்சிருக்கேன். ஐயோ எனக்கு ஏறியே பழகிடுச்சு. ஏறி ஏறி அடி வாங்கி அடி செத்து செத்து பழகிடுச்சு. எட்டி பாருங்க எட்டி பாருங்க. இன்னும் ஒரு புல்லட்டு. அப்பா எப்பயுமே ஓடி ஒழியக்கூடாது. 4 கிலோ அடிச்சாச்சு ப்ரோ பிளேயரை. ஹெட்டில் கனெக்ட் பண்ண சொன்னால் நான் பாடி ஷாட் கொடுத்துட்ருக்கேன். இவங்க 5 கிலோ. அவர் என் கூட ஃபஸ்ட் டைம் விளையாடுறாருல, அதனால அவரால் விளையாட முடியல போல். 0 கிலோன்னு சொல்லிட்டு 5 கிலோ வாங்கிட்டாரு. இங்கே தான் இருக்கேன். விளையாட மாட்டாங்க. அவர் சூஸ் பண்ணி விளையாடுவார். 6 கில். ஜஸ்ட்டு மிஸ்ஸு 1 HP தப்பிச்சேன். சீக்கிரம் கண்டினியூ சுத்தத்தான் வேலை. பறக்கிறாருங்க. ஐயோ அப்பா, இதுதான் பெரிய பெரிய டிவைஸ் வச்சுருக்கீங்களோட விளையாடக்கூடாது. இல்லை நான் அடிச்சிட்டேன். ஒரு 7 கில் அடிச்சிட்டேங்க. அப்படியே டபுள் மடங்கில் இருக்காரு. எங்கே காணோம்? இந்த பக்கம் தான் வருவேன்னு அவருக்கு நல்லா தெரியுது. எப்படி பிறந்தாங்க பார்த்தீங்களா? ஏழு 17 10 கிலோ. செம்ம ஸ்ப்ரே. எப்படி இவர்கிட்ட 2 கன் இருக்குது, நான் ஒரே கன் தான் வச்சுருக்கேன். கிளாஸ் அடித்து தள்ளுறாரு. எட்டி பாருங்க எட்டி பாருங்க. நாம கிளிக் பண்ணால் மட்டும் பார்க்க மாட்டாங்க. இந்த மேட்ச் முடியறது இந்த கண்டெய்னர்லேயே முடிஞ்சிடும் போல. கில் அடிச்சிட்டேன்ப்பா ப்ரோ பிளேயர். இந்த வீடியோட 2வது
அதையும் போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது ஃபஸ்ட்டு ரூம் மேட்ச். இருந்தாருன்னே தெரியல. ஹேக்கர் அவ்வளோதான், இன்னும் கம்மி செகண்ட் தான் இருக்குது. 8 கிலோ அடிச்சதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இவரை நானும் ட்ரிகர் வாங்கிட்டு வரேங்க. எனக்கு உட்காந்து விளையாண்டு பழக்கமே இல்லை. ட்ரிகர் வீட்டில் கேட்டு நிஜமாக 6 ஃபிங்கராக தான் இருக்கும். அதனால் லைவில் கூட்டிகிட்டு வரேன். 8 கிலோ தாண்ட முடியல. பார்க்குறேன், ஃபுல் டேமேஜ் மட்டும் தான் விழுகுது. அதுதான் முடிஞ்சு. என்னதான் இருந்தாலும் 0 கிலோ லாக் பண்ணுறேன்னு சொன்னார், அதெல்லாம் இல்லை. 8 கிலோ அடிச்சிட்டேன். இதோட கண்டினியூஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஒன் மோர். கேக்குது. தெரியல, நீங்க ஃபுல் டெலிபோர்ட் ஆகிறீங்க. எனக்கு புரியல. டெலிபோர்ட்ல ஆனா எப்படி அடிக்கிறது? டெலிபோர்ட்னா எம்எஸ் இல்லாம அங்கேயும் போறது. அவங்க பேசுங்க, ஏன் நப்புற மச்சான் பேசுங்க. ஓகே ஒன் மோர். எம்எஸ் இல்ல ஓகே ஒன் மோர்.